இது நாமெல்லாம் ஒரு காலத்தில் அப்படிதான் நினைச்சோம். இது வந்து ஏதோ ஒரு கும்மி ஆட்டம் ஜாலியாக சில பேர் ஆடுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த காலத்தில் அதனுடைய சிறப்புகள் எல்லாம் ஒரு ஸ்டேஜில் தெரிய வந்தது மக்களுக்கு. எப்படின்னா அந்த கொரோனா பின்னாடி இந்த பண்டைய கலைகள் எப்படி உருவாக்கி இருக்காங்க, பண்டைய கலைகள்னால மக்களுக்கு என்ன பயன் அப்படிங்கிறதெல்லாம் உணர ஆரம்பிச்சது அந்த இதில் தான். ஸோ அப்போதான் அண்ணா இப்போ சொன்னாருங்க, எல்லாரும் கை தட்டி உற்சாகப்படுத்துங்கன்னு சொன்னார். நீங்கள் அவங்க ஒரு பாட்டுக்கு 100 தடவை கை தட்டுவாங்க. 2 மணி நேரம் ஆடும்போது கிட்டத்தட்ட 1500 முறை 2000 முறை அவங்க கை தட்டுவாங்க. இந்த கை தட்டுறதுல என்ன நன்மை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் சொல்ல வேண்டியதில்லை. இருந்தாலும் நான் இந்த இடத்துல பேசணுங்கிறதுக்காக நான் அதை சொல்லிடுறேன். உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை இரத்த நாளங்களும் ஆக்டிவேட் பட்டு தூண்டப்பட்டு உடலில் இருக்கக்கூடிய 82 வகையான உறுப்புகளும் அதனால சீராக இயங்குவதாக நாங்கள் சொல்றதில்லை, மருத்துவ ஆராய்ச்சிகள் சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான கலை இந்த பண்டைய கலை. அதுல தமிழர் எப்படி யோசிச்சிருக்காங்க பாருங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த கலையை உருவாக்கி மனிதன் தோன்றிய காலத்தில் இது எப்போ உருவாச்சுன்னு வரலாறு இன்னைக்கு வரைக்கும் யாருனாலும் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா எந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லாமல் ஆடக்கூடிய ஒரு கலை இதான். இப்போதான் பொம்பை எல்லாம் சேர்த்திருக்காங்க. 10 பேர் சேர்ந்தா கும்மி ஆடிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் உருவான கலை இன்றைக்கு நம்ம கிட்ட இருந்து காப்பி அடிச்சு மேலை நாடுகள் என்ன பண்றா, ஒரு ரூம்குள்ள கொண்டு போய் உட்கார வச்சு 15 நிமிஷம் கைத்தட்ட வைக்கிறாங்க. அது பேர் கிளாப்பிங் தெரப்பின்னு வச்சிருக்கோம். இந்த கிளாப்பிங் தெரப்பிங்கிறது ஒரு ட்ரீட்மெண்ட்டை வெளிநாட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம பண்டைய முன்னோர்கள் எப்படி கொண்டு வந்திருக்காங்க பாருங்க, ஒரு கலை வடிவில் அதில் எல்லா வகையான உடல் பயிற்சிகளையும் அதை உள்ளடக்கி ஒரு கலையை உருவாக்கி ஒரு பாடலை உருவாக்கி கந்த புராணத்தில் இருந்து எடுத்து முருகன் வள்ளியை எப்படி திருமணம் செய்கிறார் என்ற கதையை ஒரு ஆடல் வடிவிலே பாடல் வடிவிலே கொடுத்து இந்த சமூகத்திற்கு எவ்வளவு பெரிய ஒரு நன்மையை செய்திருக்காருன்னு பாருங்க. இப்படி ஆடுறதுனால என்ன பயன் அப்படின்னு கேட்டால் நான் கிட்டத்தட்ட ஒரு 50 வகையான நன்மைகளை நான் லிஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா இதெல்லாம் நான் சொல்றது இல்லைங்க, எங்க குழுக்கள்ல பயிற்சி எடுத்து அரங்கேற்றம் செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் சொல்லக்கூடிய ஃபீட்பேக், அவங்களுடைய கருத்துக்கள், அந்த ஆடுறதுனால அவங்க என்ன பயனை அடைஞ்சார்கள் அப்படின்னு சொல்றது ஃபீட்பேக் தான் சொல்றேன். கிட்டத்தட்ட இந்த கலை இன்று கிராமங்களில் உருவாகும் பொழுது ஒவ்வொருவருக்கும் ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒவ்வொருவருக்கும் 40 வகையான நோய்கள் குணமாவதாக சொல்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கலை. இதுல பிரஷர் கம்மியாகுது, தைராய்டு எனக்கு லெவல் கம்மியாயிடுச்சு, நோய்கள் இருந்தால் அதனோட வீரியத்தன்மை குறையுது, நோய்கள் இல்லைன்னா அது வராம செய்யுது அப்படிங்கிற மாதிரி எண்ணற்ற நன்மைகளை கொண்ட கலை. இதை இந்த 10 ஆண்டுகள் ரொம்ப முக்கியமான இந்த 10 ஆண்டுகள் எடுத்துட்டு வந்ததுல நம்முடைய பூலவாடி ராமசாமி அண்ணா போன்ற சில ஆசிரியர்களுக்கு பெரும் பங்கு உண்டு. ஏன்னா உலக சாதனை நிகழ்ச்சியோட யூனிஃபார்ம் போட்டு ஆடும் போது எனக்கு அண்ணாவோடு பயணித்த நாட்கள் எனக்கு நினைவுக்கு வருகிறது. உலக சாதனை நிகழ்வில் நானும் அண்ணா எல்லாம் ஒருங்கிணைப்பு குழுவில் ஒரு மெம்பராக இருந்தோம். கிட்டத்தட்ட நாங்கள் ஒவ்வொரு பாடல்களையும் அங்கே வடிவமைத்து அதை பாடுறதுக்கு யாரை போடுறதுன்னு தேடும் போது செலக்ட் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் அண்ணா தான் முன்னாடி நின்னார். புலவாடி ராமசாமி அண்ணா தான் முன்னாடி நின்னார். எந்த பாட்டுக்கு அவர் எடுக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு குரல் வளமிக்க ஒரு சிறப்பான ஆசிரியர் புலவாடி ராமசாமி அண்ணா. நாங்கள்லாம் அவருக்கு அடிக்ட்டு. ஒரு சில ஆசிரியர்கள் நாங்கள் என்னன்னா இவரெல்லாம் நமக்கு கிடைச்ச வரம். நான் இப்போ கூட ஒவ்வொரு இடத்துல நான் ஒவ்வொரு அரங்கேற்றங்களையோ ஒவ்வொரு சிறப்பு நிகழ்ச்சிகளோ பேசும்போதெல்லாம் நான் சொல்லுவேன், இந்த கொங்கு நாட்டு பகுதியில் இன்றைக்கு இந்த வள்ளி கும்மி கலை உயிரோடு இருக்கிறது என்று சொன்னால் ஒரு 5-6 ஆசிரியர்களை நான் சொல்லுவேன். அந்த 5-6 ஆசிரியர்கள் அண்ணா ஒருத்தர். அவருடைய அனுபவம் எத்தனை ஆண்டு காலம் இந்த கலையில் அவர் துணை ஆசிரியர்கள் ரொம்ப அழகாக பாடிட்டு இருந்தாங்க அண்ணா அவர் எல்லாருமே. இவங்களோட ஈடுபாடு இவங்களோட அர்ப்பணிப்பு எல்லாம் நம்ம எத்தனை பாராட்டினாலும் தகும். இவரெல்லாம் முருகப்பெருமானுடைய அவதாரங்களாக நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இவர்கள்லாம். கிட்டத்தட்ட நம்ம நினைக்கிறோம் இந்த பயிற்சிக்கு வர்றோம், அரங்கேற்றம் பண்றோம், இவ்வளவு செலவாகுது அதுன்னு நினைக்கிறோம். இந்த செலவெல்லாம் ஒரு செலவே இல்லை. இதெல்லாம் நம்மளுடைய உடல் நலத்தின் மீது நாம் செய்யக்கூடிய முதலீடுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த 2000 ரூபா 2500 ரூபா செலவு என்ன தருது நம்மளுக்கு என்னன்னா ஒரு 10 ஆண்டுகள் நம்மளுக்கு தரமான வாழ்க்கையை கொடுக்குறாங்க மருத்துவர்கள். இன்னைக்கெல்லாம் நீங்க லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா இன்னைக்கு ஆடக்கூடிய குழுக்களில பயிற்சி குழுக்களில மருத்துவர்கள் பிராக்டிசிங் டாக்டர்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்கன்னா பாருங்க நீங்க. அப்போ இந்த கலையோட புனிதம், இந்த கலையோட பெருமை என்னங்கிறது நம்ம உணரணும் ஒவ்வொருத்தரும்.
அதனாலதான் நாங்கெல்லாம் ஸ்கூல் வச்சு நடத்துறோங்க. நாங்க அந்த ஸ்கூல்ல வந்து குழந்தைங்க, இந்த பள்ளிக்கூடத்துக்கு வர்ற குழந்தைங்க ஏதாவது ஒரு குரூப்ல வள்ளிக்கும்மி பழகிட்டு வர்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சுறுசுறுப்பா இருப்பாங்கன்னு டீச்சர்ஸ் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. ரெண்டாவது, அவங்க வந்து கான்சென்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகுது. ரெண்டாவது, பள்ளிக்கூடங்களில் நடக்கக்கூடிய போட்டிகளில் தங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. எப்போ அந்த கான்பிடன்ஸ் வருது அப்படின்னா, இந்த கும்மியில நின்று ஆடும் பொழுது அந்த கான்பிடன்ஸ் வருது. ஸோ அப்படி ஒரு 6 வயது குழந்தையிலிருந்து 60 வயது பெரியவர்கள் வரை, 80 வயது பெரியவர்கள் வரை ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுடைய உடல் ரீதியாக, மன ரீதியாக, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, இந்த சமூகத்திலே இந்த வள்ளிக்கும்மி ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களை பேசணும்னு சொன்னா பேசிட்டே இருக்கும். ஒரே ஒரு விஷயத்தோட நான் என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். அண்ணா பாடலை கை கொடுக்கறதுக்காக நான் இங்கே வரலைங்க, நான் பேசுறதுக்காக இங்கே வரல. இது எதேச்சியா அண்ணா கூப்பிட்டு கொடுத்ததுனால தான் பேசுறேன். இதுக்கு முன்பெல்லாம் தியானம் அப்படிங்கிறது ஒரு 4 செவத்துக்குள்ளதான் நடக்குங்கிறதா எல்லாருடைய ஒரு ஒப்பீனியனா இருந்துச்சு. ஆனா வள்ளிக்கும்மி வந்த கடைசியில் தான் அந்த மெடிடேஷன், தியானம் அப்படிங்கிறது ஒரு பொது வெளியிலே 1000 பேர் முன்னிலையிலே சாத்தியம் என்பதை காட்டியது இந்த வள்ளிக்கும்மி தான். நீங்க இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கும் பொழுது கூட இவர்களுடைய ஒரு நிமிட கவனம் கூட சிதறாது. பாத்தீங்கன்னா உடல், மனம், அந்த அண்ணாவோட பாடல்கள், இணையாசிரியரோட பண்ணாங்க, அதெல்லாம் கான்சென்ட்ரேஷன் இருந்தா மட்டும்தான் அந்த உடல் அசைவுகள், அந்த பாட்டத்துக்கு ஆட்டம் நீங்க ஆட முடியுங்க. ஐயோ நம்ம இத்தனை பேர் வேடிக்கை பார்க்குறாங்களே, நம்ம ஏதோ அப்படியோ இப்படியோ கூச்சமோ அதோ இது இருந்திருந்தா நீங்க ஆட முடியாது. ஸோ இது வந்து ஒரு மாதிரியான தியானத்துல தான் நீங்க இதெல்லாம் ஆடுறீங்க. 2 மணி நேரம் நீங்கள் தியானத்தில் இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். அப்படி தியானத்தில் இருக்கும் பொழுது அந்த தியானம் மட்டும்தான் கடவுளோட மனிதனை இணைக்கக்கூடிய மொழி. அந்த தியானம் மட்டும்தான். நீங்க மந்திரங்க சொல்றதெல்லாம் கடவுளோட மனசனை இணைக்காது. ஸோ அப்படி இந்த வள்ளிக்கும்மி கலைஞர்கள் ஒவ்வொருவரையும் முருகப்பெருமான் தன்னோடு இணைத்து கொண்டு அவர்களுக்கு மிகச்சிறந்த அருளை கொடுத்து நீண்ட ஆயுளையும் நல்ல ஒரு வாழ்க்கை சூழ்நிலையும் கொடுக்கிறார் என்று சொன்னால், அது வந்து முருகப்பெருமான் நம்முடைய புலவாடி அண்ணா போன்ற ஆசிரியர்களால் இங்கே உங்களுக்கு எல்லாம் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். அதனாலதான் நம் முன்னோர்கள் சொன்னார்கள், குருவருள் இல்லையே திருவருள் இல்லைன்னு சொன்னாங்க. அது வந்து 100% உண்மை. நீங்க அண்ணா கிட்ட பயிற்சி எடுத்து 30 நாள் 40 நாள் இங்க வள்ளிக்கும்மி கத்துட்டீங்க அப்படின்னா அப்பதான் திருவருள் சாத்தியம். இந்த குரு அருளை நீங்கள் பெற்றுக்கொண்டு போய் நீ முருகப்பெருமான் முன்னாடி நின்னீங்கன்னா மட்டும்தான் சாத்தியம். எதுவுமே செய்யாம இதெல்லாம் ஈடுபடுத்திக்காம நம்ம வாட்டுக்கு அறுபடை வீடுகளுக்கு மாச கிருத்திகைக்கு அதுக்கு இதுக்குன்னு போயிட்டு இருக்கோம் அப்படின்னா எந்த பயனும் இல்லைங்க. நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. ஆனா வள்ளிக்கும்மியில நீங்க வந்து சேர்ந்து அண்ணா மாதிரி ஒரு சிறப்பான ஒரு ஆசிரியர்கிட்ட பயிற்சி எடுத்து நீங்க குருவருளை பெற்றுவிட்டால் திருவருள் கண்டிப்பாக உங்களுக்கு தான் கிடைக்கும். இதுல மாற்று கருத்தே இல்லைங்க. இது நான் சொல்லல, முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு குரு. இன்னைக்கெல்லாம் எத்தனையோ ஆசிரியர்கள் உருவாயிட்டாங்க. 2-4 அரங்கேற்றம் பண்ண ஆசிரியர் ஆயிடுறாங்க, 10 பாட்டு தெரிஞ்ச ஆசிரியர் ஆயிடுறாங்க. ஆனால் இந்த கலையை முறையாக கற்று ஒரு குருவாக உருவானார்கள், அந்த அனுபவத்தில் குருவாக உருவானார்கள் ஒரு சிலர் தான். அப்படிப்பட்ட ஒரு சிலரிலே நான் பெரிதும் மதிக்கக்கூடிய, போற்றக்கூடிய நம்முடைய பூலவாடி அண்ணா அவர்களுடைய இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு முருகப்பெருமான் எனக்கு பேரருள் கொடுத்திருக்கிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும் என்ற ஆசையிலே என்னுடைய உரையை தோடு முடித்துக் கொண்டு அண்ணா அவர்களுடைய பணி இன்னும் சிறப்பாக பல ஊர்களிலே பல குழுக்களை பயிற்றுவித்து அரங்கேற்றம் செய்து ஒரு சிறப்பான ஒரு சமூக சூழ்நிலையை, சமூக சீர்திருத்தத்தை கொண்டு வர வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல முருகப்பெருமான் ஆசிரியருக்கும் இணையாசிரியர்களுக்கும் உங்களுக்கும் எல்லா வரமும் தந்தர வேண்டும் என வேண்டி விடைபெறுகின்றேன். வணக்கம்.